Hi friends, welcome back to Aris Farm. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில நடந்த முதல் விற்பனை பத்தி தான் சொல்ல போறேன். சோ முதல் ஒரு பண்ணை ஆரம்பிச்சு அதில் நிறைய கஷ்டங்கள் எவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். அதில் நடக்கிற முதல் விற்பனை அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி நம்மளை தேடி வந்து காட்டுமன்னார் கோயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 120-130 கிலோமீட்டர்லேருந்து நம்மளை தேடி வந்து பார்த்து எனக்கு இந்த மாதிரி காடைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி காடை பண்ணையில் வந்து நிறைய சேல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கறிக்கடைகளுக்கு கொடுத்துட்ருக்கோம், டீலர்களுக்கு ஏற்றிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹோல்சேலையும் கொடுத்துட்ருக்கோம், ரீட்டைலையும் கொடுத்துட்ருக்கோம். இருந்தாலுமே இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம முதல்ல ஒரு பண்ணை கட்டி நம்ம பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்றத ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு கதையாக தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் வந்து எனக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி என்கொயரி பண்ணியிருந்தார். அவர் ஒரு வாரம் அன்எக்ஸ்பெக்டட், நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு வந்து விடிய காலம் கால் பண்ணார். ஜி நான் கிளம்பிட்டேன் ஜி அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அப்போ தான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஆஃபீஸில் முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லைங்க இப்போ வராதிங்க, நான் இப்போ தான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 5:30-6 மணிக்கு மேலே கிளம்பி வாங்க, ஒரு 2-3 மணி நேரம் நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை ஜி நாங்கள் கிளம்பிட்டோம் ஆல்ரெடி அப்படின்னாரு. சரி வரது வரைக்கும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாச்சும் கிளம்பிக்க, தாமதமாக வாங்க, நீங்கள் வந்து ரீச் ஆகுது ஒரு 6:30-7 ஆகும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு 2 மணி நேரமாச்சும் தூங்கிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. சரி முதல்ல வராங்க, சரி நம்ம அவங்கள வந்து காக்க வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள வந்து அவங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்து அவங்க வழியெல்லாம் தெரியாது இல்லையா? ஸோ நம்ம பண்ணைக்கு நேராக வந்து எப்படி வரணும் அப்படின்றத கூப்பிட்டு வந்துட்டு முதல்ல காடைகளை பற்றி சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து காடைகளை பற்றி பெருசாக அனுபவம் இல்லை. இப்போ தான் முதல்ல வந்து பண்ணி ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்க நம்மள மாதிரி சின்ன லெவலில் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பெண் கடைகள் எப்படி இருக்கும், ஆண் கடைகள் எப்படி இருக்கும், ஸோ எத்தனை கடைகளுக்கு எத்தனை பெண் கடைகள் போடணும், எத்தனை ஆண் கடைகளுக்கு எத்தனை பெண் கடைகள் போட்டால் கரெக்டாக இருக்கும், இல்லை முட்டை பர்பஸ்க்காக வளர்க்குறீங்களா, இல்லை மீட் பர்பஸ்க்காக வளர்க்க போகிறீங்களா, இல்லை சிக்கு வந்து ஹேச்சிங் பண்ண போகிறீங்களா, இல்லை தாய் கடையில் உற்பத்தி பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த ஷெட்டோட அமைப்பு என்ன, அதுக்கு எத்தனை காடைகள் வளர்க்கலாம், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவங்கள்ட்ட கலந்து பேசி அவங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து அவங்க தாய் கடையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த பண்ணையிலேருந்து அந்த பண்ணைக்கு மாறும்போது என்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து பண்ணணும், ஸோ போனதும் என்னெல்லாம் கொடுக்கணும், என்ன உணவு வகைகள் கொடுக்கணும்ன்றது எல்லா விஷயம் அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருந்தாலும் ஸோ கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்குமே வேறு லெவலில் ஒரு ஹாப்பி தான். நானே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ கஸ்டமர் இருக்கும்போதே நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வேறு லெவலில் வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ முதல்ல ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற சந்தோஷமாக அவங்க கிட்ட இருந்தது. அதில் ஒரு தெளிவுமே இருந்தது. ஏன்னா எடுத்தோடனே பெரிய லெவலில் ஆரம்பிக்காமல் சின்னதாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுக்காக சின்ன லெவலேருந்து ஆரம்பித்து அவங்க வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில், திண்டிவனம், ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள் டிஸ்டன்ஸு. ஸோ இருந்தாலும் இன்னும் இங்கே தேடி வர வச்சதுக்கான முக்கியமான காரணம் இந்த யூடியூப் சேனலும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தான். இந்த சோஷியல் மீடியாவை சரியாக பயன்படுத்தினா நல்ல விதத்தில் நமக்கு பலன் தரும் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல உதாரணமும் கூட. அவங்களுக்கு உணவு வகைகள் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து அவங்க உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் எப்படி போகலாம் அப்படிங்கிற வகையிலையும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து காடைகள் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை என்கிட்ட வாங்கலை, வெளியே வாங்கியிருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ பண்ண போகிறீங்க, ஒரு ஐடியா இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக என்ன தொடர்பு பண்ணிட்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நோய்கள் கிடையாது, அதனால் ஈஸியாக தான். இதில் பெரிய சேலஞ்ச் அப்படின்னா மார்க்கெட்டிங் மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணாலே போதும். சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு வேறு யாருக்காவது காடைகள் தேவைப்படுது, இல்லை வந்து டீலர்ஷிப் தேவைப்படுது, நாங்கள் வந்து மொத்தமாக ஹோல்சேலாக மொத்தமாக வாங்கிக்கிறோம், ரீட்டெயிலாக மொத்தமாக வாங்கிக்கிறோம், இல்லை கறிக்கடைகளுக்கு சப்ளை வேணும் அப்படின்றவங்க திண்டிவனம் சரௌண்டிங்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே யாருக்கு வேணும்னாலும் நம்ம டேரெக்டாக கொடுக்கலாம். ஆனால் மினிமம் இருக்குது சரிங்களா? ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளோ தான் காடை கொடுக்க முடியும்னு இருக்குது. டிஸ்டன்ஸில் போகிறோம், ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் போனால் எங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ காடைகளோட விலை வந்து நம்ம என்ன தான் வந்து நேரடியாக கொடுத்தாலுமே மார்க்கெட்டை விட நல்ல ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்தாலுமே அந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அது எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸோ நீங்கள் ஓரளவுக்கு வந்து உங்களை மார்ஜின் வச்சு இப்போ நீங்கள் உங்கள் சரௌண்டிங் இருக்கீங்க, ஒரு 5 கடை 6 கடை அப்படின்னு கணக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த 5 கடைக்கு எடுத்து சப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ரேட்லேயே வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும், எங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படணும் நம்ம தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.